கடைசியில போய் வேற என்ன பண்றது, பொறுமையா இருந்துக்கிறேன்னு சொல்ல, அது பேர் பொறுமையே கிடையாது. கஷ்டம் எப்பொழுது வந்ததோ அந்த நிமிடத்திலேயே பொறுமையோடு இருக்கிறேன் என்று பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு போதனை செய்கிறார். உண்மையிலே புகழ் விரும்பியாக இருந்திருந்தால், மரியாதை விரும்பியாக இருந்திருந்தால் அவர் வரும்பொழுதே அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்குமா இல்லையா? இன்றைக்கு ஒரு சாதாரண பிரதமர் ஜனாதிபதி வர தேவையில்லை, ஒரு எம்எல்ஏ வர முடியுதா நம்ம ஊர்ல, ஒரு எம்பி வர முடியுதா நம்ம ஊர்ல, ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சர் நம்ம ஊர் தெருவை கிராஸ் பண்ணி போக முடியுதா? போனாலே கண்டுபிடிச்சு தெரியாத ஆளு கூட தெரிஞ்சுக்கணும். அவருக்கு முன்னாடி போகிற பட்டாளங்கள், அவரை பின்தொடர்ந்து வருகிற பட்டாளங்கள், அவருக்காக செய்யப்படுகிற விளம்பரங்கள், அவரை பாராட்டி சொல்லப்படுகிற கோஷங்கள், பராக் பராக் வாசகங்கள், இதை பார்த்து கொண்டு ஒரு சாதாரண அதிகாரத்தில் இருப்பவரையும் அறிந்து கொள்ள முடிகின்ற இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய வல்லரசின் தலைவர், ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதி அவர் வருகிறார், அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் அவர் எந்த படோபடத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அவருக்கு முன்னே ஆட்களை நடக்கவிடவில்லை, அவருக்கு பின்னே ஆட்களை வர வைக்கவில்லை, அவரை தேவையில்லாமல் புகழ்வதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. மக்களுக்கு சொன்னார், மக்களே தோழர்களே, என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஈசா மரியமுடைய மகன், மேரியின் மகன் ஈசாவை, இயேசுவை அவருடைய சமுதாயத்து மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, இறைவனின் தூதர் என்ற நிலைமையை தாண்டி இறைவனின் குமாரன் என்று வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். தன்னை புகழ்வதற்கு கூட எல்லை வகுத்தவர் நபிகள் நாயகம். அவர் புகழுக்கு ஆசைப்பட்டிருப்பார் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு சாதாரண அரசியல்வாதிகளை மேடையிலே ஏற்றி வைத்துக் கொண்டு புகழோ புகழ் என்று புகழ்கிறார்கள். இவருடைய வாயெல்லாம் சிரிப்பாய் இருக்கிறது, வாயெல்லாம் பல்லாய் தெரிகிறது, அதை கேட்டு கேட்டு ரசிக்கிறார்கள். இன்னும் சில பேர் சும்மா ஒரு பேச்சுக்கு தட்டி கொடுக்கிற மாதிரி ரொம்ப சொல்லாத, அப்படிலாம் சொல்லாதப்பா, அதுக்கு என்ன அர்த்தம், இன்னும் 2 வார்த்தையை சேர்த்து சொல்லுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் புகழக்கூடாது என்று தடை விதித்தார். தனக்காக தேவையற்ற மரியாதை செய்யக்கூடாது என்று மக்கள் மத்தியிலே போதனை செய்தார். அந்த போதனை வெறும் மேம்போக்கான போதனை இல்லை, அதை தனது வாழ்நாளிலே கடுமையாக கடைபிடித்தார். அந்த போதனைக்கு எதிராக யாரேனும் அவரை புகழ்ந்தால், யாரேனும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களையும் அறியாமல் அந்த வார்த்தைகளை சொன்னால் அந்த இடத்திலேயே கண்டித்து அந்த தவறுகளை திருத்திக் கொடுத்திருக்கிறார். ஒரு தடவை நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம், சின்ன குழந்தை, ஒரு 17 மாச குழந்தை இறந்து போச்சு. இறந்து செய்தி கேட்ட உடனே நபிகள் நாயகம் வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு பார்க்க சூரிய கிரகணம், நாளைக்கு சூரிய கிரகணம் இருக்கு அறிவிச்சிருக்கிறாங்களே, அதே மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த உடனே சூரிய கிரகணம் அன்றைக்கு ஏற்படுகிறது. பொதுவாகவே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால், ஒரு பெரிய தலைவர் வர்றான்னு வச்சுக்குவோம், வர்ற அன்னைக்கு மழை பெய்யுது, மகராசம் வந்தாயா, மழையை கூட்டிட்டு வந்துட்டாயா, என்னமோ இவர்தான் மழையை சொல்லி ஆர்டர் போட்டு வரும்போது நான் ஊருக்கு போற கோயம்புத்தூருக்கு நல்ல மழை பெய்யுன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி, மகராசம் வந்தா வரும்போதே மழையை கூட்டிட்டு வந்துட்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தலைவர்கள் கேட்டு ரசிப்பார்கள். இது மாதிரி உலகத்துல நாம தலைவர்களை பார்க்கிறோம், அவர்கள் செய்யாத காரியங்கள், அவர்களுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை அவர்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிற பொழுது அதற்காக பெருமிதம் கொள்ளக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் அவர்களுடைய மகன் இறந்து கிடக்கிறார், மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் வெளியில, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்திருக்கிறார்கள், அதனால தான் சூரியனே கிரகணம் அனுஷ்டிக்கிறது, சூரியனே அதுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று சொல்லி பேசுகிறார்கள். அவருடைய துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட உடனே வீட்டை விட்டு வெளியில் வருகிறார். இப்படியெல்லாம் பேசியது யார்? என்னுடைய மகனுடைய இறப்பிற்காகத்தான் சூரிய கிரகணம் அனுஷ்டிக்கிறது என்று சொல்கிறீர்கள், பேசியது யார்? அவ்வாறு பேசக்கூடாது. சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகள், இறைவனின் சான்றுகள். யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ அவைகள் கிரகணம் பிடிப்பதில்லை, இறைவன் விதித்த விதியின் அடிப்படையில் அவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அந்த நேரத்தில் அவருக்கு புகழ்வதற்கான வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தும் கூட புகழக்கூடாது என்று தடை விதித்தவர் நபிகள் நாயகம். ஒரு தடவை ஒரு திருமண வீட்டிற்குள் வருகிறார். வருகிற பொழுது அங்கே சின்னஞ்சிறு சிறுமிகள் பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் வருவதை பார்த்து அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு வரவேற்பு பாடல்களை படிக்கிறார்கள். அந்த பாடலிலே ஒரு வார்த்தை வருகிறது, எங்களிடத்திலே ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு ஆற்றல் படைத்த இறைவனின் தூதர் என்று அவரை பற்றி புகழ்கிறார்கள். கடந்து சென்ற நபிகள் நாயகம் உடனே திரும்பி வந்து அந்த சிறுமிகளை அழைத்து, நிறுத்துங்கள் இந்த பாடலை,
யார் சொன்னது நாளை நடப்பதை நான் அறிவேன் என்று? நாளை நடப்பது இறைவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். இறைவன் தெரிந்த செய்தி எனக்கு தெரியாது. கடவுள்தான் அனைத்தையும் அறிந்த இரட்சகனாக திகழ்கிறான். எனவே நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொல்லி அந்த பாடலை நிறுத்தி வேறொரு பாடலை பாடுமாறு அவர்களுக்கு போதனை செய்துவிட்டு சென்ற வரலாற்றை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். சகோதரர் டிஜே ஆற்றிய உரைகள். திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம். இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா, பேய், பிசாசு. வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம். சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள். சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள். மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள். எம்.எஸ். சுலைமான் ஆற்றிய உரைகள். இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்கள் இடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள். சகோதரர் ஃபிர்தௌசி ஆற்றிய உரைகள். இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும், அபு சுஹேல், உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹ்மத்துல்லா, தற்கொலை தீர்வாகுமா, அசரஃபுதீன் ஃபிர்தௌசி, மரண பயமும் மன்னரை வேதனையும், மௌலை கிர்னாஸ். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. அப்படி புகழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் புகழை தவிர்த்தவர் நபிகள் நாயகம். பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் பணத்தை தவிர்த்தவர் நபிகள் நாயகம். வசதி வாய்ப்புகள், எத்தனை விதமான ஆடம்பர வாழ்க்கைகள், அத்தனைக்கும் வாய்ப்புகள் கிடைத்தும் அத்தனை வாய்ப்புகளையும் துறந்தவர் நபிகள் நாயகம். இப்படி நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக, தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக அவர் என்ன போதனையை சொன்னாரோ அதை அப்பழுக்கற்ற முறையில் 100% உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டியவர் நபிகள் நாயகம். உலகத்திலே எத்தனையோ போதனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். நல்ல பல கருத்துக்களை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அம்பலத்தில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியிலே ஒரு வாழ்க்கை. வெளியிலே சோசலிசம் பேசுவார்கள், வறுமையை பேசுவார்கள், ஏழ்மையை பேசுவார்கள், புரட்சியை பேசுவார்கள், எளிமையை பேசுவார்கள். அவர்களுடைய அரண்மனைக்குள்ளே புகுந்தால் அதற்கு நேர் எதிர்மறையான வாழ்க்கையை அவர்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கு உதாரணம் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது கண்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே எளிமையை பேசுகிறவர்கள் உள்ளே மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. சொல்லுக்கும் செயலுக்கும் கடுகளவிற்கு கூட வித்தியாசம் இல்லாமல் நேர்மையோடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையெல்லாம் ஆய்வு செய்து விட்டுத்தான், இன்னும் பல கோணங்களில் அதை பகுத்தாய்வுக்கு உட்படுத்தி விட்டுத்தான் இவர் சொல்லுகிற கருத்து பொய்யான கருத்தில்லை, இவர் எந்த சுயநலத்திற்கும் சொல்லவில்லை, இவர் எந்த விருப்பு வெறுப்பிற்கும் ஆட்பட்டு சொல்லவில்லை, இவர் எந்த உள்நோக்கத்திற்காக சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறார், சத்தியத்தை தான் சொல்லுகிறார், நேர்மையைத்தான் சொல்லுகிறார், இறைவனிடமிருந்து வந்த கொள்கையைத்தான் உலகத்தில் சொல்கிறார். அதற்காக அவர் அடிபட்டார், கஷ்டங்களை அனுபவித்தார், இன்னல்களை தாங்கிக் கொண்டார். இத்தனை இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு இவர் இந்த கொள்கையை சொல்கிறார் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு பிறகுதான் அவர் சொல்லுகிற வார்த்தை உண்மை. அவர் இறைவனின் தூதர் தான். அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிற திருக்குரான் இறைவனிடமிருந்து கிடைத்தது என்று சொன்னாரே, அந்த போதனை உண்மையிலே இறைவனின் வார்த்தைகள் தான் என்று நம்பி இன்றைக்கு நாங்கள் கோடிக்கணக்கான மக்கள் அவரை இறைவனின் தூதராக அங்கீகரித்து அவர் சொன்ன வாழ்க்கையின் தத்துவங்கள் அனைத்தையும் அணு அணுவாக அச்சரம் பிசகாமல் அப்படியே பின்பற்றி நடக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இஸ்லாம். அவர் கொண்டு வந்த போதனை இறைவனின் போதனை. இந்த அடிப்படையின் மீதுதான் இஸ்லாம் என்ற கட்டிடம் நிறுவப்பட்டிருக்கிறது. இது அல்லாத வேறு எதுவும் இஸ்லாம் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதோ, எங்களுடைய தலைவர்கள் சொன்னதோ, எங்களுடைய மத குருமார்கள் பேசுவதோ அதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆகாது, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் ஆகாது. இஸ்லாம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்ன போதனை, அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, அவர் இந்த உலகத்திற்கு வழங்கிய திருமறை குர்ஆன், இந்த இரண்டு மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்பதை உங்களிலே ஆரம்பத்தில் ஒரு சிறிய, இந்த நேரத்தில் இந்த அளவிற்கு தான் சிறிய அளவிற்கு சொல்ல இயலும். அடுத்ததாக உங்களுடைய சந்தேகங்களுக்கான நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். முதல் கேள்வி நான் சொல்றேன். ஒரு எனக்கு நோட்டீஸ் கிடைச்சு, வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சது. அதுல அவங்க சொல்லி இருந்த விவரம் என்னன்னாக்கா, இஸ்லாத்தின் பிரகாரம் இறைவன் ஒரு மனிதன் ரூபத்தில் வர முடியாது.
ஏன்னு கேட்டா அவர் மனிதன், இறைவனை விட மனிதன் வந்து